காய்ஸ், கடைசியா 1969ஆம் ஆண்டு மூன்ல லேண்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 50 வருஷங்களுக்கு மேலயா மனிதர்கள் யாருமே மூனுக்கு போகல. எகெயின் மனிதர்கள் மூனுக்கு ரிட்டர்ன் ஆக போற மூமெண்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுதான் நாசாவோட மிஷன் ஆர்டெமிஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெண் ஆஸ்ட்ரோனட் பார்த்தீங்கன்னா மூன் மிஷன்ல போக போற பிளானும் இதுல இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஆர்டெமிஸ்னா என்ன, ஆர்டெமிஸ் 1 என்ன பண்ணிச்சு, ஆர்டெமிஸ் 2ல ஆஸ்ட்ரோனட் எக்ஸாக்டாக என்ன செய்ய போகிறாங்க, இதெல்லாம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆர்டெமிஸ்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆர்டெமிஸ்னு சொல்லக்கூடியது பழைய கிரேக்க புராண கதைகள்ல வார நிலாவை குறிக்கக்கூடிய ஒரு தேவதையோட பேர். ஸோ அதனால தான் நிலாவை குறிக்கக்கூடிய ஒரு தேவதையோட பேரான ஆர்டெமிஸ்ன்றத இந்த புதிய முயற்சிக்கு பேரா வச்சிருக்காங்க. ஸோ சிம்பிளா சொன்னா இந்த ஆர்டெமிஸ் திட்டத்தோட நோக்கம் என்னன்னா மனிதர்களை மீண்டும் நிலாக்கு அனுப்புறது, நிலால நீண்ட காலம் வாழக்கூடிய வசதிகளை உருவாக்குறது, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி எதிர்காலத்துல செவ்வாய்க்கோளுக்கு செல்ல தயாராகிறது. அதாவது இந்த ஆர்டெமிஸ்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு நிலா பயணம் மட்டும் இல்ல, மனிதர்கள் விண்வெளியில நீண்ட காலம் வாழக்கூடிய பயணத்தோட முதல் படியா இது இருக்குது. ஸோ இந்த ஆர்டெமிஸ் 1ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இது 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்டுச்சு. இந்த முயற்சியில பாத்தீங்கன்னா மனிதர்கள் யாரும் அனுப்பப்படல. இதோட பொருள் என்னன்னா இதோட சோதனை பயணமா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த பயணத்தின் அப்போ ஓரியன்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் நிலாவை நோக்கி அனுப்பப்பட்டுச்சு. அந்த விண்கலம் நிலாவை சுற்றி ஒரு வட்டம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா பூமிக்கு திரும்பிச்சு. இந்த பயணத்தப்ப விண்வெளியில ஏற்படக்கூடிய அதிக வெப்பம், கதிர்வீச்சு, மிகுந்த வேகம், இது எல்லாத்தையுமே கவனமா சோதனை செய்யப்பட்டுச்சு. இந்த முயற்சியோட முக்கிய நோக்கம் என்னன்னா இந்த விண்கலம் பாதுகாப்பா மீண்டும் பூமிக்கு வந்து சேருமான்னு சொல்லி பார்க்கத்தான். ஸோ இந்த சோதனை முழுமையா வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாம். அதனாலதான் அடுத்த கட்டமா மனிதர்களை கொண்டு செல்லக்கூடிய முயற்சியை நாசா தைரியமா தொடங்கி இருக்கு. ஓகே, இப்ப மெயின் பார்ட்டுக்கு வரலாம். ஆர்டெமிஸ் 2 இது ஒரு மிக முக்கியமான பயணமா இருக்கு. இதுல என்னென்ன முயற்சிகள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மனிதர்கள் கடைசியா நிலாவுக்கு போனது அப்போலோ 17 பயணத்துல. அதுக்கப்புறமா பல ஆண்டுகள் மனிதர்கள் நிலாவுக்கு போகவே இல்லை. இப்ப அந்த இடைவெளிக்கு அப்புறமா மனிதர்கள் நடைபெறக்கூடிய முதல் நிலா பயணம் இந்த ஆர்டெமிஸ் 2ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா 4 விண்வெளி வீரர்கள் பயணம் செய்வாங்க. அவங்க ஓரியன்னு சொல்லக்கூடிய விண்கலத்துல நிலாவை நோக்கி போவாங்க. அவங்க நிலாவோட மேற்பரப்புல இறங்க மாட்டாங்க, ஆனா நிலாவை சுற்றி முழுமையா வலம் வந்து அந்த பயணத்தை முடிப்பாங்க. இந்த முயற்சி ஒரு முக்கியமான சோதனை பயணமா இருக்குது. ஏன்னா மனிதர்கள் நீண்ட காலத்துக்கு அப்புறமா மீண்டும் நிலாவை நோக்கி போற முதல் அனுபவம் இதுவா தான் இருக்கும். ஸோ இது மூலம் அடுத்த கட்டமா நிலாவுல தரையிறங்குற பயணத்துக்கு முழுமையான தயாரிப்பை உருவாக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆர்டெமிஸ் 2ல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க? ஆர்டெமிஸ் 2ன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நிலாவுல இறங்குற பயணம் மட்டும் கிடையாது, இது ஒரு முன் சோதனை பயணமாகவும் இருக்குது. ஸோ இந்த பயணத்துல 4 விண்வெளி வீரர்கள் போறாங்க. அவங்க செய்ய போற விஷயங்கள் என்னன்னா, முதலாவது பாத்தீங்கன்னா விண்கலத்தோட வேலை சரியா நடக்குதான்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க பயணம் செய்ய போற ஓரியன்னு சொல்லக்கூடிய விண்கலம் சரியா பறக்குதா, உள்ள இருக்கிற கருவிகள் எல்லாம் சரியா வேலை செய்தா, மனிதர்கள் பயணம் செய்ய பாதுகாப்பா இருக்குதா, இதெல்லாம் நேரடியா அனுபவித்து சோதனை செய்வாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பூமிக்கு வெளியில போகிறப்ப அதிகமான கதிர்வீச்சு இருக்கும், பாதுகாப்பே இல்லாத விண்வெளி சூழல் இருக்கும், நீண்ட நேரம் பூமி இல்லாத வாழ்க்கை இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மனித உடல் தாங்கக்கூடியதா இருக்குமா, உடலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, ஸோ இது எல்லாத்தையுமே அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவை சுற்றி வரப்ப நிலாவோட ஈர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைஞ்ச மாதிரி உணர வைக்கும். தலை சுற்றல், உடல் மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் மனிதர்களுக்கு பாதுகாப்பா இருக்குதா, நீண்ட நாட்கள் மனிதர்கள் அங்க தங்க முடியுமா, இதெல்லாம் கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நிலால தங்கணும், அதுக்கப்புறமா செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், அதுக்கு முன்னாடி மனிதர்கள் நீண்ட நாட்கள் விண்வெளியில வாழ முடியுமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்கால திட்டம் என்னன்னா நிலால தங்கணும், அதுக்கப்புறமா செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். ஸோ இப்படி ஃபியூச்சர் பிளான் இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி மனிதர்கள் நீண்ட நாட்கள் விண்வெளியில வாழ முடியுமா, மனிதனோட மனசும் உடலும் ரெண்டும் சரியா இருக்குமான்னு சொல்லி
சோதிச்சு பார்க்கறதுக்காக தான் இந்த அட்டமிஸ் 2ன்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி பயணம் நடத்தப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் விண்வெளி வீராங்கனை இதுல போறாங்க. முன்னாடி அப்போலோ காலத்துல பாத்தீங்கன்னா நிலாவுக்கு போனதெல்லாம் ஆண்கள் மட்டும்தான். ஆனா இப்ப அட்டமிஸ் 2 திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் விண்வெளி வீராங்கனை போறாங்க. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு லெசனா இருக்கும். ஆண் பெண் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். இதனாலே விண்வெளி வரலாறு மாற்றப்படும். நிலா ஆண்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி உலகத்துக்கு காட்டுற ஒரு விஷயமா இது இருக்கும். ஸோ பல பேருக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், நிலால தான் இவங்க இறங்கவே இல்லையா, அப்புறம் ஏன் இதை பத்தி இவ்வளோ பேசுறாங்கன்னு சொல்லி. ஸோ இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ரொம்பவுமே சிம்பிளான. பூமின்னு சொல்லக்கூடியது ரொம்பவுமே பாதுகாப்பான இடம். ஆனா பூமியை விட்டு தூரம் போனா அதிகமான கதிர்வீச்சு இருக்கும், பாதுகாப்பு குறைவு. ஸோ இந்த அட்டமிஸ் 2ல மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உடலாலையும் மனசாலையும் தாங்க முடியுமான்னு சொல்லி நேரடியா சோதிக்கிறதா இது இருக்குது. அது மட்டும் இல்லாம நிலாக்கு ஒரு தடவை மட்டும் போனா போதாது, எதிர்காலத்துல பல தடவைகள் போக வேண்டியதா இருக்கும். மனிதர்கள் பாதுகாப்பா திரும்பணும். அதுக்கு விண்கலம், கருவிகள், பயண முறை இது எல்லாமே நம்பகமா வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி இந்த அட்டமிஸ் 2 மூலம் தான் உறுதி செய்வாங்க. அதுக்கப்புறமா செவ்வாய் கிரகம் நிலவை விட ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியது. இதோட பயணம் பல மாதங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மனிதர்கள் நீண்ட கால விண்வெளி பயணத்தை தாங்க முடியுமான்னு சொல்லி பார்க்கறதுக்காகவும் ஒரு மிகப்பெரிய முதல் படியா இந்த அட்டமிஸ் 2 இருக்குது. ஸோ அதனால தான் இது அதிகமா பேசப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்டமிஸ் 2 வெற்றி அடைந்த அடுத்து என்ன நடக்குன்னா, அடுத்த கட்டம் அட்டமிஸ் 3. இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா நிலால இறங்குவாங்க. அதுக்கப்புறமா மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போற அவங்களோட கனவை நிஜமாக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாசா இது ஒரு வெறும் பயணமா மட்டும் பண்ணல, நிலால நிரந்தரமா தங்குற இடம் அமைக்கவும் திட்டமிட்டு இருக்காங்க. மனிதர்கள் நீண்ட நாட்கள் அங்கே தங்கி வேலை செய்யவும் ஆராய்ச்சி செய்யவும் எல்லா ஏற்பாடுகளையுமே வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. நிலால மண் எப்படி இருக்கு, காற்று இல்லாத இடத்துல மனிதர்கள் எப்படி வாழலாம், எதிர்கால பயணங்களுக்கு என்னெல்லாம் தேவை, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய தனியான ஒரு ஆராய்ச்சி மையத்தையே அமைக்க போறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலால சில பகுதிகளில் பனிக்கட்டி இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பனிக்கட்டி தண்ணீரா மாற்றலாமா, மனிதர்களுக்கு குடிக்க பயன்படுத்தலாமா, இதெல்லாம் பார்க்க இருக்காங்க. என் அறிவியலாளர்கள் சொல்றது என்னன்னா, இந்த பனிக்கட்டியில இருந்து தண்ணீரை பிரித்து விண்வெளி பயணத்துக்கு தேவையான எரிபொருளை உருவாக்கலாம்னு சொல்லி. ஸோ அப்படின்னா பூமியிலிருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அட்டமிஸ் 2 பயணத்துல முடிவெடுக்க போகிறதா இருக்குது. ஸோ சிம்பிளா சொன்னா இது ஒரு நிலா பயணம் மட்டும் கிடையாது, எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கான ஒரு மைய நிலையமா இருக்கும். ஸோ கைஸ், 50 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஹியூமனிட்டி ஒன்ஸ் அகெயின் மூணுக்கு திரும்ப போக போற மூமெண்ட் தான் இது. அட்டமிஸ் 1 பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டெஸ்டா இருக்குது. அட்டமிஸ் 2 பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸோட ரிட்டர்ன் ஆயிருக்குது. அட்டமிஸ் 3 பாத்தீங்கன்னா மூன் லேண்டிங்கா இருக்கும். இது ஸ்பேஸ் ஹிஸ்டரியில ஒரு நியூ சாப்டருக்கான பிகினிங்கா இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.